Namaskaram children, எப்படி இருக்கீங்க? I hope all of you doing well. உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுதான் நம்பர் 1 priority. ஓகே, பூனைங்களை பராமரிக்கிறது எப்படி அப்படின்னு நீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல. எப்படி என்னோட பூனைங்களை நான் பார்த்துக்கிறேன், அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், அதுங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் எப்படி, என்னெல்லாம் திங்ஸ் ஐ ப்ரொவைட் ஃபார் தெம் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. இது வந்து நீங்க மட்டும் இல்லை, இந்த சேனல் ஆரம்பிச்சு பூனைங்களை பார்த்ததுலேருந்து ஹோம் டூர்ல எனக்கு நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என் வீட்டு பக்கத்துல பூனை இருக்கு, இதாச்சு அதாச்சு ப்ராப்ளம்ஸ். இந்த வீடியோ மூலமா ஜென்ரலாவே கேட்ஸ் எப்படி பாத்துக்கிறதுங்கிறது ஐ தாட் ஐ வில் மேக் அ வீடியோ. பூனைங்களை பத்தி கத்து கொடுத்ததே என்னுடைய டாட்டர் தான். அவன் நிறைய பூனைங்களை சின்ன வயசுல இருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸா பெட்ஸ் இல்லாம வந்தது பிரின்சு வந்த போது கூட எனக்கு பெருசா ஐ டென்ட் கெட் கேட்டிஃபைடு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, டு கெட் கேட்டிஃபைடு அப்படின்னு. இங்கிலீஷ்ல நிறைய வீடியோஸ் இருக்கு இதுக்கு. பட் தமிழ்ல யதார்த்தமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பூனைங்களை பத்தி. பிகாஸ் அதுங்களும் அந்த மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸ் அண்ட் மிஸ்டிக்கல் அண்ட் மேஜிக்கல் கிரீச்சர்ஸ் அதுங்க. ஸோ அதுங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கேட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து லெஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி அண்ட் டென்ஷன் தென் டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க. பிகாஸ் வாக்கிங் கூட்டிட்டு போக தேவையில்லை, குளிப்பாட்ட தேவையில்லை. இந்தியன் கேட்ஸா இருந்தா, ஃபாரின் கேட்டா இருந்தா மட்டும்தான். கேட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் யூ கைஸ் கேன் வாட்ச் திஸ் வீடியோ. Because it's a choice. Not everybody is an animal lover and not everybody and most people don't like cats. அதான் மிகப்பெரிய ப்ராப்ளமே. Without further delay நாங்க வீடியோக்குள்ள குதிக்கலாம். பூனைங்கள்ல 3 வெரைட்டி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஃபாரின் பூனை, இந்தியன் பூனை இல்ல. டொமெஸ்டிகேட்டட் கேட்ஸ்னே வெச்சுப்போமே. கேட்ஸ்லயே 3 வெரைட்டிஸ். இன்டோர் கேட், அவுட்டோர் கேட், இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பியூர்லி இன்டோர் கேட்ஸ். இன்டோர் கேட் அப்படின்னா சின்ன குட்டியிலேயே நீங்க யாரோ காப்பாத்தி இல்ல நீங்களே காப்பாத்தி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லா பாதுகாப்பு பண்ணிட்டு, அதுவும் வெளியில போகாம வெளியில இருக்கிறதுங்களும் உள்ள வராம வீட்டுக்குள்ள இருந்து அதுக்கு லிட்டர் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்க அடாப்ட் பண்ணிட்டு கரெக்டா வந்த டைம்ல அதுக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டு அது நீங்க ப்ரீடும் பண்ணாம இருக்கிறது பேர் தான் இன்டோர் கேட்ஸ். அவுட்டோர் கேட்ஸுங்கிறது நம்ம ஸ்ட்ரீட் கேட்ஸ். தெருவிலே பிறந்து எப்படியோ கஷ்டப்பட்டு சர்வே பண்ணி முட்டி மோதி வந்து கிடைக்கிறதெல்லாம் தின்னு தெரு நாய்கள்டேருந்து அதுங்களை பாதுகாத்துட்டு எப்படியோ வளர்ந்து போன பூனைங்க. இந்த இன்டோர் அவுட்டோர் கேட்டுங்கிறது என்ன? நீங்க இந்த மாதிரி தெருவில் ஏதோ ஒரு குட்டியை பாக்குறீங்க, உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்க. இல்ல தெருவில் இருக்கிற ஒரு பூனை ஏதோ உங்க மேல பாச நேசத்துல நீங்க சாப்பாடு போடுறீங்கன்னு தப்பி தவிர வந்து உங்க வீட்டுக்குள்ள குட்டி போட்டுரும். அது போட்டுட்டு அதான் அது வீட்டுக்குள்ளே இருக்காது. அது இங்கே வந்து திங்கும், கொஞ்ச நாள் படுத்துக்கும், ஆனால் வெளியில போகும். நான் பார்க்க போறது என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய 4 பேபிஸ், கம்ப்ளீட்லி இன்டோர் கேட்ஸ். லெட் அஸ் கோ இன்டு தி எபிசோட். வாங்க கேட்டிஃபை ஆகலாம். ஒரு பூனைக்குட்டியை அடாப்ட் பண்ண நிச்சயம் பண்ணியிருக்கீங்க, இல்லை ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. வரதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் சில நீங்க ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும். ஒரு பெட் கேரியர், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. எல்லாராலையும் எக்ஸ்பென்சிவ் பெட் கேரியர்ஸ்லாம் வாங்க முடியாது இல்லை மேம், உங்களால முடியும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கூட இருக்கு பாருங்க, முன்னாடி லாக் போட்டு எல்லா கடையிலும் கிடைக்குமே, அது ஒரு கிட்டனை வீட்டுக்கு தூக்கிட்டு வரதுக்கு. பெட் கேரியர்ஸ் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கேஜ் மாதிரி பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேஜ். எப்படி ஒரு ரூமை புது கிட்டன் வந்துச்சுன்னா ஒரு ரூமை எப்படி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமை தான் நான் வந்துட்டு பூனைங்களுக்காக செட்டப் பண்ணியிருக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், ஒன்றுமே இருக்காது இந்த ரூமில். இந்த கூட இது வந்து லாண்ட்ரி பாஸ்கெட்டு. பின்னாடி அந்த தின்ல ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் இருக்குது, ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, ஹேண்ட் சானிடைசர், சோப் மேக்கிங்க்கு. அண்ட் கிட்டனாக இருந்தாலும் பெரிய பூனையாக இருந்தாலும் இந்த ஏணியை தட்டி விட முடியாது கீழே அதுங்களால். ஹோம் டூரில் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எனக்கு சரியாகவே தெரியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. இதோ காமிச்சிடுறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிக்.
தெலுங்கு டைரக்டர் வம்சியோடைய படம் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் நின்னே பெல்லாடுத்தான்னு தப்பு அண்ட் நாகார்ஜுனா ரம்யா கிருஷ்ணாஸ் ஹஸ்பண்ட் வம்சி கிருஷ்ண வம்சிஸ் மூவி. ஸோ அந்த செட்ஸ் இது பை ஃபார் அண்ட் லார்ஜ் என்னுடைய ஃபேவரட் பிக்சர். பிகாஸ் இந்த ஒரு ஃபோட்டோவில் தான் ஆல் த 4 generations ஆர் தேர். அண்ட் இதை எடுத்தது மை ஸ்டெப் ஃபாதர் சிவச்சந்திரன் சார் ஆன் திவாலி 2004. ஓகே, பை த பை யூடியூப்ல ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. நம்ம சேனல்லாம் பார்த்தா கீழே தற்செயலாம் வந்துச்சு. என்னன்னா ஐஸ்வர்யா பாஸ்கரன் வித் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலின்னு. அதுல என்னுடைய ஸ்டெப் ஃபாதரை என் ஹஸ்பண்ட், எங்க அம்மா புருஷனை என் புருஷன். Dirty fellows, mummy beat you. My mummy knows, mummy qualify you with jet fuel. Be glad my mother doesn't see YouTube. Nasama poga, get your facts right, guys. That is my mom's husband. Inga no husband. I am divorced since 1998. I am single. Nasama poga, I have one daughter. Avalavuda. We will name this as the cat room. Okay, that is the creative room. அவ்வளவுதான். அண்ட் கேட்ஸ் எப்படின்னா ஸ்ட்ரெஸ் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது வந்து நாய் வந்து அட்லீஸ்ட் லொல்லும் கற்று எதாவது பண்ணும். பூனை ஒன்றுமே பண்ணாதான் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகி வாந்தியாக எடுக்குங்க அதுங்க. ஸோ நாட் ஆல் கேட்ஸ் லைக் பீப்புள் கம்மிங் இன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கம்மிங் இன் டு தேர் ஹவுஸ். அதுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த வயர் மெஷ் டோர் நான் போட்டதுக்கு காரணமே சென்னையில் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இதை செய்கிறான். பைஃபர் அப்படின்னு மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸும் பண்ணுறாங்க. பட் இது வந்து மஸ்கிட்டோ ஸ்க்ரீன் இல்லை, பெட் ரெசிஸ்டன்ட் ஸ்க்ரீன். என்ன பிராண்டே நாயா இருக்கட்டும் பூனையா இருக்கட்டும் இதை கடிச்சு கொதற ஒன்றும் பண்ண முடியாது. நான் வீடு பெருக்கிட்டுலாம் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே செட்டை பண்ணுவான். தொடப்பம் எப்படி போட்டோன்னா அது தொடப்பத்தோடையே பிச்சுக்கிட்டு வருவான். ஸோ அவனை மாத்திரம் என்ன பண்ணுறது, இந்த ரூம்குள்ளே விட்டுட்டு இந்த கதவை சாத்திட்டா பெருக்கிறதெல்லாம் அவன் பார்க்க முடியும். பட் அவனால் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டோரை திறந்து இந்த மாதிரி ஸ்டீல் ட்ரம்முங்களில் காஞ்ச சாப்பாடு ட்ரை ஃபுட் இருக்கும். அது வந்து மியோ தான் நான் வாங்குறேன். அதுங்க சாப்பிட என்ன பிடிக்குமோ அதுக்கு மியோ தான் பிடிக்கும். அதில் வந்து அந்த சிக்கன் ஃப்ளேவர் அண்ட் டியூனா ஃப்ளேவர் தான் அதுங்க சாப்பிடும். இது இன்னொரு ட்ரம், எந்த பாத்திர கடையிலும் கிடைக்கும். நான் ரத்னா ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ 20 kg. ஸோ அட் எ டைம் 40 kg ட்ரை சாப்பாடு கண்டிப்பாக வீட்டில் என் குழந்தைங்களுக்கு ஸ்டாக் ஆகி இருக்கணும். எனக்கு சோறு இருக்கோ இல்லையோ அதுங்களுக்கு இருக்கணும். இந்த ட்ரம்மில் வெட் ஃபுட்டு, அதுலேயும் வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு இஷ்டம். பிரின்ஸு எதை போட்டாலும் திங்கும் குண்டு பூனைக்கு. ஆனால் மிச்சம் 3த்துக்கும் வந்து சில குவர்க்கி டேஸ்ட் இருக்குது. என் ப்ளூமா இருக்கா பாரு, அவள் லிட்டரலாக வீகன் கேட் மாதிரி. அவள் வெட் ஃபுட்டே தொட மாட்டா. அப்படியே தொட்டாலும் இதுதான் சாப்பிடுவா. இந்த மியோ டிலைட்டில் இந்த டியூனா இருக்குது பாருங்க, இதை மட்டும் தான் திம்பா. ஆராக்கு விஸ்கஸும் சாப்பிடுவா, இதையும் சாப்பிடுவா. நம்ம கடா குட்டி இருக்கான் பாரு, அவனுக்கு இது ஃபேவரெட்டு. காலங்காலத்தில் எல்லாமே ஒரு ரவுண்டு வெட் ஃபுட் சாப்பிட்ரும். வெட் ஃபுட் அப்பாற்பட்டு ட்ரை ஃபுட்டும் இதுங்க சாப்பிடும். ஸோ 4 பூனைங்களுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட வெட்டினரி டாக்டர் அப்சல், அவர் தான் டாக்டர் கேட், திருவான்மியூர்லேயே பூனைங்களுக்காகவே ஒரு கிளினிக்கே வச்சுருக்காரு. அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வளர்ந்த பூனை க்ரோன் அப் கேட் ஈட்ஸ் 90 grams 90 grams ஃபீமேல் கேட்டாக இருந்தால். அப்போ மேல் கேட்டாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு 10. பிகாஸ் இந்த ட்ரை ஃபுட் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே போய் அதுங்க தண்ணி குடிக்கும் போது இது அப்படியே உப்பிடும் சைஸில். ஸோ அதுங்க வயிறும் நிறைஞ்சிரும். இல்லை காலையில் எல்லாமே ஒரு பேக்கெட் வெட் ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுங்களுக்கு எப்போ தோணுது ஒரு ரூமில் தனித்தனியாக பவுல்ஸில் வைக்கணும். ஸோ இது வந்து மேனுவல் வாட்டர் டிஸ்பென்சர். கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. 4 லிட்டர் இதில் வாட்டர் இருக்கும். ஸோ இதுங்க குடிக்க குடிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் இறங்கிட்டு இருக்கும். இது வந்து 4 பூனைங்களுக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு அப்புறம் தான் இந்த தண்ணியை மாற்றணும். உள்ளேயும் சீல்டுங்கிறதுனால வாட்டரும் கேட்டாது. 4 ரெகுலராக குடிச்சிட்ருக்கோம். ஒரு பூனை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே வரும் உங்களுக்கு. நிறைய பேர் செய்கிற காமன் மிஸ்டேக்கு ஃபுட்பாலு வாட்டர் அண்ட் அதுங்களுடைய லிட்டர் பாக்ஸை ஒன்றா ஒரே வரிசையிலோ பக்கத்தில் வைக்கிறதோ சத்தியமாக ஒர்க் அவுட்டே ஆகாது. பூனைங்க பயங்கர க்ளீன் க்ரீச்சர். ஸோ நீங்கள் 3த்தையுமே தனித்தனியாக பிரித்து வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா அங்கே வாட்டர் மட்டும்தான் இருக்குது, பக்கத்தில் சாப்பாடு. இதுதான் கரெக்டுவே. நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக பக்கத்தில் வச்சு இங்கே கிட்ட கூட போகல. பூனைங்க பயங்கர சுத்தமான க்ரீச்சர்ஸ். நீங்கள் டாக்ஸ் இருந்ததுன்னா வாட்டர் அண்ட் சாப்பாடு பக்கத்து வைக்கலாம். பூனைங்களுக்கு அது செட் ஆகாது. ஓகே, அந்த ஏரியாவில் நம்ம வாட்டர் இவ்வளோ இருக்கே ஒன்று போருமா அதுங்களுக்குன்னா அப்படி கிடையாது. ஒரு பூனை வச்சுருந்தா ஓகே, 2 பூனையாவது ஓகே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். 3க்கு மேலே தாண்டிச்சு கண்டிப்பாக டெரிட்டரி வரும். ஸோ சாப்பாடையும் 3 ரூம்லேயும் நான் பிரித்து வச்சுருவேன்.
தண்ணியும் அதே மாதிரி பிரிச்சு வச்சிருவேன். ஸோ தட் எதுவுமே அடிச்சுக்காது இதுக்கும். அதே போல லிட்டரையும் பிரிச்சு வச்சிடணும். லிட்டர் பாக்ஸஸையும் எப்படி பிரிக்கிறது, எந்த மாதிரி லிட்டர் பாக்ஸஸ் வச்சிருக்கேன் நான் காட்டுறேன் நான் உங்களுக்கு. பட் அது ஃப்ரெஷ் லிட்டர் பாக்ஸ் வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஓகே, லிட்டர் பாக்ஸஸ் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ்ல வரும். நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லிட்டர் பாக்ஸஸ் இங்க வச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு டெமோ பண்ண போறேன். 2 வெரைட்டிஸ் காட்டுறேன். ஒன்னு வந்து மேனுவல் ஸ்கூப்பிங் வெரைட்டி, மேல இருக்கிற அந்த ப்ளூ கலர்து வந்து செல்ஃப் ஷிஃப்டிங், அதாவது தானா சலிக்கிறது. இந்த லிட்டர் பாக்ஸ் தான் நான் வீட்டுல இருக்கிற எல்லா பூனைங்களுக்கும் நான் வைக்கிறது. குட்டியா இருக்கும் போது நான் வச்ச லிட்டர் பாக்ஸ் இது. நீங்க பாத்தீங்கல்ல கேட்டரிங், அதோட இந்த மாதிரி ஒரு மாடுலர் பீஸ் இது. சோ இது கூட நான் எங்க வேணாலும் அங்க அட்டாச் பண்ணலாம், அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு மாடல் லிட்டரோட, அந்த மாதிரி ஒரு மாடல். இதுல லிட்டர் ஃபில் பண்ணி வாட்டர் வச்சு ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட் இட். ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் லிட்டர் பாக்ஸ் வந்து இது. கிட்டன்ஸ் இது grown up கேட்ஸுக்கும் வைக்கலாம். பட் பிரின்ஸும் ஆக்சுவலி ரொம்ப பிக். ஸோ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை மாத்திட்டு ஐ கோன் ஃபார் த அதர் லிட்டர் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி லிட்டர் பாக்ஸ் உங்களுக்கு நார்மலா எல்லா பெட் ஷாப்லயும் கிடைக்கும். இண்டோர் கேட்டா இருந்தா கண்டிப்பா வச்சே தீரணும். அவுடோர் கேட்ஸுக்கு தேவையில்லை, இண்டோர் அவுடோர் கேட்ஸுக்கும் தேவையில்லை. ஸோ இந்த பாக்ஸ் வந்து இந்த சைட்ல இப்படி கிளிப் இருக்கும். லிட் எடுத்துட்டீங்கன்னா இந்த கிட்டன்ஸ்க்கு நான் ஏன் சொன்னேன்னா வந்துட்டு அதுங்க ஈஸியா இங்க இருந்து குதிக்கிறதுக்கு இவ்வளவு ஹைட்டே போறோம். கிட்டன்ஸுக்கு ஈஸியா குச்சிருங்க, உள்ளார பிரச்சனை கிடையாது. நான் யூஸ் பண்ற லிட்டர் வந்துட்டு 2 பிராண்ட் தாங்க, இல்ல யாரும் ஸ்பான்சர் பண்ணல. ஒன்னு வந்து இன்டர் சாண்ட் அப்படின்னு பேரு. ஓடர் தயவு செஞ்சு சென்டர் லிட்டர் எல்லாம் போடாதீங்க, எந்த வாசனை இல்லாம பிளேன் லிட்டர். இந்த மாதிரி கிரேவல் மாதிரி இருக்கும் அது பாக்கிறதுக்கு. வித் ஓடர் லாக் ஃபெசிலிட்டியோட இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் கிளம்பிங் லிட்டர் அப்படின்னு நீங்க அமேசான்ல டைப் பண்ணா கிடைக்கும். நிறைய பெட் ஷாப்ஸ்ல இருக்கும். 2 பிராண்ட் தான், ஒன்னு இன்டர் சாண்ட், இன்னொன்னு பெட் எக்ஸ்க்ளூசிவ். இது 2 தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பெஸ்ட் கேட் லிட்டர்ஸ். ஸோ நீங்க கிட்டனை கொண்டு வந்து ரூம்குள்ள செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெட்ரூம்ல நான் காமிச்சேன் இல்லையா, ஒரு ரூம்குள்ள தனியா அதுக்கு சாப்பாடு தனியா, அதுக்கு தண்ணி தனியா வச்சதுக்கு அப்புறம் லிட்டர் பாக்ஸையும் நான் வந்து அந்த பாத்ரூம்ல வைப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணி இதுக்குள்ளாரே ஒரு லைன் மார்க்கிங் இருக்கும். அடியில பேசிக்கா இந்த மாதிரி இதை கொட்டிடணும் லிட்டர் இந்த லிட்டரை. கொஞ்சம் தூசி வரும். ஸோ மாஸ்க் மாட்டிக்கோங்க தும்மல் வராம இருக்கிறதுக்கு. வீட்டுக்குள்ள கொண்டு வந்த கிட்டனை ஃபர்ஸ்ட் டாய்லெட் ட்ரெயின் பண்றது அப்படின்னா அந்த கிட்டனை இப்படி தூக்கிக்கோங்க. இப்படி தூக்கிட்டு அதுங்க காலுங்க கீழே இருக்கும் பாருங்க, இந்த லிட்டர் பாக்ஸ்ல வச்சு இப்படி 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 அந்த கால் உரசுற மாதிரி நீங்க பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அதுவே புருக்கு 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 புருக்குன்னு இந்த தோண்ட ஆரம்பிச்சிடும். நேச்சுரல் இன்ஸ்டிங். 40 நாள் இருக்கிற கிட்டன் கூட இப்படி குறுக்கு குறுக்குன்னு இப்படி தோண்டிட்டு அது சூச்சு போயிடும். அது சூச்சு போயிட்டு என்ன பண்ணும் பூனைக்குட்டி, செல்லமா இப்படி இப்படி போட்டு போட்டு மணலை போட்டு மூடிடும். டக்கு டக்குன்னு கை காலை உதறி இப்படி வெளியில சிச்சின்னு குச்சிடும். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து இது மூடினதுனால இது அப்படியே கிளம்ப் ஆயிடும். உங்களுக்கு கிளம்ப் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து கார்பேஜ் பேக்ல நம்ம டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி லிட்டர் ஸ்கூப் இருக்கும். இதுவும் பெட் ஸ்டோர்லயே கிடைக்கும், எந்த பெட் ஸ்டோர்லயுமே. ஸோ இப்போ வி ஸ்கூப் தி லிட்டர். இப்படி சலிச்சிங்கன்னா அந்த சுச்சு காக்கா எது போனாலும் இப்படி கிளம்ப் ஆகி இதுல வந்துடும். எடுத்து கார்பேஜ் பேக்ல போட்டுற வேண்டியதுதான். பேலன்ஸ் லிட்டர் கிளீன். ஸோ இங்க பேலன்ஸ் எந்த சுச்சு காக்கா இல்லாததுனால நோ டட்டி ஸ்மெல், நத்திங் வீட்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த லிட்டர் பாக்ஸ். இதுதான் வந்து இது வந்து ட்ரிக்ஸி பெர்த்தோ லிட்டர் பாக்ஸ், செல்ஃப் ஷிஃப்டிங் லிட்டர் பாக்ஸ், அமேசான்ல தான். ஸோ இது வந்து 3 லேயர். மேல வந்து இந்த மூடி லிட் இப்படி லாக் ஆகும். ஸோ தட் வெளியில கேட் லிட்டர் தெரிக்காம இருக்கிறதுக்கு. ஆக்சுவலா அல்வா அது எப்படின்னு தெரிக்கும், பட் இருந்தாலும் ஓரளவுக்காவது அது வெளியில தெரிக்காம இருக்கிறதுக்கு இந்த லிட் கொடுத்துருக்கான். இந்த லேயர்ல வந்து இங்க ஒரு லைன் இருக்கும் பாத்தீங்களா, இந்த லைன் வரைக்கும் தாண்ட கூடாது லிட்டர் உங்களுக்கு. ஸோ இந்த லைன் வரைக்கும் மேக்சிமம் நீங்க லிட்டர் போட வேண்டியது. இதுலதான் ஃபர்ஸ்ட் லிட்டர் போடணும். அடுத்தது நடுவுல இருக்கிறது ஒரு ஜாலி, கீழே இருக்கிறது மறுபடியும் இதே மாதிரி ஒரு எம்டி கண்டெய்னர். இப்போ இந்த லிட்டர் பாக்ஸ நம்ம அந்த குட்டியா இருக்கும்போது அதை யூஸ் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணணும், அதுல அந்த குட்டி லிட்டர் பாக்ஸ்ல இருக்கிற லிட்டரை தூக்கி அதை யூஸ் பண்ணது. ஸோ அதோட ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும்னு இதுல மாத்தணும் நம்ம இந்த மேல் இதுல. ஸோ நம்ம வந்து அது வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும், பழகிடும். இப்ப நம்ம முதல் பாக்ஸ்ல ஸ்கூப் பண்ணினோம் பாருங்க. ஸ்கூப் பண்ணினா கூட ஒரு தடவை அதுங்க டெரிட்டரி மார்க் பண்ணிச்சுன்னா சுச்சு காக்கா போயிட்டு
பேலன்ஸ் அந்த லிட்டர் இருக்க பாருங்க, அது எப்பவுமே யூஸ் பண்ணிருக்கிறது. ஒரு 4-5 நாள் அந்த கிட்டன் ஒரு மாசம் எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு 2-3 மாசம் கோழு வளர்ந்து இதுங்களோட எல்லாம் இன்டகிரேட் ஆனதுக்கு அப்புறம் அது அந்த ரூம்ல இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெரிய லிட்டர் பாக்ஸ் மற்றவங்களோட யூஸ் பண்ணும்போது அதோட பழைய லிட்டரை இதுல கொஞ்சம் கொட்டிடணும். அப்ப அதுக்கு வந்து தெரியும் இது என்னோட லிட்டர்னு மார்க் ஆயிடும். அந்த வாசனைக்கு தேடி இங்கே போயிடும். கிட்டன் தானா உள்ள குதிக்கும். சச்சாங் குதிச்சுட்டு பண்ணிட்டு இப்படி சிச்சிங் குச்சி போயிடும். இட் இஸ் சோ ஈஸி டு ஒர்க் ஆன் திஸ். இதை இறக்கி கீழே வச்சுட்டு இதை அப்படியே தூக்கினீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரோல், இந்த பக்கம் ஒரு ரோல், ஃப்ரண்ட்ல ஒரு ரோல், சல்லடை மாதிரி இது சலிச்சிரும். இதை தூக்கி அப்படியே குப்பை தொட்டி. ஸோ நீங்க டெய்லி என்ன பண்ணணும்னா இந்த டாப்பும் பாட்டமும் இப்படி ஆல்டர்னேட்டிவா மேல கீழே மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன்ல பெஸ்ட் லிட்டர் பாக்ஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ 2 விதமான லிட்டர் பாக்ஸஸ் நீங்க பாத்தீங்க. இந்த 2 லிட்டர் பாக்ஸஸ் தான் நான் யூஸ் பண்றது கிட்டன்ஸுக்கு. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இது. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எத்தனை லிட்டர் பாக்ஸஸ் வீட்டில் வைக்கணும். அது ரொம்ப சிம்பிளான கணக்கு. உங்க வீட்டில் எத்தனை பூனைங்க இருக்கோ அத்தனை பூனைங்க +1 லிட்டர் பாக்ஸ். அதாவது ஒரு பூனை இருந்துச்சுன்னா +1 2 லிட்டர் பாக்ஸ், 2 பூனைங்க இருந்துச்சுன்னா +1 3 லிட்டர் பாக்ஸ். என் வீட்டில் எத்தனை குட்டிங்க? 4 குட்டீஸ். ஸோ 5 லிட்டர் பாக்ஸ். முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் மறந்துட்டேனே, வீட்டில் என்ன மாதிரி வாசனைகள் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது என்னுடைய வீடு துடைக்கிறது எல்லாமே ஒன்று ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அந்த பிராண்டு இல்லை பதஞ்சலியோட கோனைல் அந்த மாதிரி ஃப்ளோர் இது டிஷ் வாஷராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒன்று ஸ்ட்ராட்டஜி இல்லை பதஞ்சலி மட்டும் தான் யூஸ். இல்லைப்பா அவங்களும் ஸ்பான்சர் பண்ணலாம். டெலிங் யூ அம்பிகா ஹெவன் அகர்பத்தீஸ் இந்த ஸ்மெல் மட்டும்தான் நான் வந்து பூஜைக்கு டாலரேட் பண்ண அகர்பத்தீஸ். அதுக்கு அடுத்தது வந்து சாய் சமத்தியில் ஒரு சாண்டல்வுட் அகர்பத்தீஸ் இருக்கு, அது ஓகே. அப்புறம் ஈஷாலே அதே மாதிரி சாண்டல்வுட் ஃப்ரேக்ரன்ஸ், அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இந்த 3 அகர்பத்தீஸ் மட்டும் தான் நான் வீட்டில் யூஸ் பண்றேன். சாண்டல்வுட் இஸ் ஓகே ஃபார் த கேட்ஸ். அவங்களுக்கு சாண்டில் ஸ்மெல் நேச்சுரல் ஃப்ரேக்ரன்சஸ் எவ்வளவோ பெட்டர் அதுங்களுக்கு. இந்த மாதிரி அகர்பத்தீஸ் ஆல்சோ நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டிலேருந்து எடுக்கும். ஆல்சோ இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரேக்ரன்சஸ் நீங்க கேட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரி அகர்பத்தீஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வீட்டில் நீங்க பூஜை பண்ணாலும் சரி, செடி வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பூக்களை நான் வீட்டில் வச்சுக்க முடியும் பூனைங்க இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வகைகள்ல பாய்சனஸான பூக்கள் வந்துட்டு நம்பர் 1 லில்லி. பூனை வச்சிருந்தீங்கன்னா உங்களை கால் எடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஃபேஸ்புக் ஒரு குரூப்லேயே ஒரு லேடிக்கு அது ஆச்சு, ஃபாரினர் பொக்கேல லில்லிஸ் வந்துச்சு. ஆக்சிடென்ட், அதோட ஒரு போலன் அவ பூனை சாப்பிட்டுச்சு, செத்துருச்சு அன்னைக்கு நைட்டே. ஸோ லிலிஸ் ஆர் வெரி வெரி டாக்ஸிக். ரோஸ் ஃபைன், சாமந்தி பூ ஃபைன், மல்லிப்பூ ஆல்சோ ஓகே, அதுங்கிட்ட போகாது, பாய்சனஸ் கிடையாது. டன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் அதுங்களோட பொம்மைங்களை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளஸ்டான டாய் வந்து இந்த மாதிரி ஒன்று, ஒரு குச்சியோட ஒரு ரெயின்போ ஸ்ட்ரிங். இதுதான் ப்ளூ மற்றும் எல்லா கேட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரிங் டாய்ஸ். Even cats love all these tennis balls and the மாதிரி play things. பந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. அப்பா ஓகே சில்ட்ரன், ஒரு பெரிய டுட்டோரியல் மாதிரி உங்களுக்கு நான் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி இந்த வீடியோல ஓரளவுக்கு ஐ திங்க் நான் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் நான் கேட்டிஃபை ஆனேன். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டிஃபை ஆகணும்னா டெஃபினட்டா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் கேட்டிஃபைட். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் மேஜிக் when cats come into your life. நமஸ்காரம், பிரணாம்.